தாத்தா, என் பேரு பரிதா பேகம். இங்க நான் தான் கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏமா சமையல் வேலைக்கு வந்துக்கிறன்னா சோத்த மட்டும் வச்சு கொட்ட வேண்டித்தானே? இன்னத்துக்கு இதுல வந்து தலையிட்டு நிக்கிற நீ? ஏமா, நியாயத்தை யார் வேணாலும் சொல்லலாம், நீ சொல்லுமா. எதை வச்சு விஜய் சரவணன் ஜோடி நல்ல ஜோடி இல்லைன்னு சொல்ற? சொல்லு. நான் எந்த விசேஷத்துக்கு போனாலும் ஃப்ரீ டைம்ல போட்டோ எடுக்கிறது என்னோட வழக்கம். இந்த ஃபங்க்ஷன்ல இந்த 2 ஜோடி மட்டும் டிஃப்ரெண்டா தெரிஞ்சாங்க. சரின்னு 2 ஜோடியையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இத பார்த்தா நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க. இப்ப சொல்லுங்க தாத்தா, யாரு சிறந்த ஜோடி? இந்த போட்டியில வெற்றி பெற்றது சத்யா பிரபு தான். பிரபுவும் சத்யாவும் இங்க வாங்க. இங்க வந்து நில்லுங்க. கை தட்டுங்க பாப்போம். எல்லார்கிட்டையும் 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிங்க. போங்க. தாத்தா, வாங்க தாத்தா. பிரபு,
நீங்க வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் தாத்தா. என்ன பிரபு, நீங்க கிளம்பியாச்சா? ஆமா தாத்தா. நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்ன பாட்டி இது? வீட்டுக்கு போய் பிரிச்சு பாருமா. சத்யா, இப்படியே 2 பேரும் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்காதீங்க. சீக்கிரமா 2 பேரும் 3 பேர் ஆகணும். நாலு பேர் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்னு எங்க கிட்ட கொடுங்க, நாங்க வளர்த்துக்கிறோம். போயிட்டு வாங்க. சத்யா, இன்னும் நின்னுக்குனே இருக்கிற? போ, டைம் ஆச்சுல, கார்ல ஏறு. ஆ, நான் வரேன் தாத்தா. வரேன் பாட்டி. போயிட்டு வாங்க. வாங்க. போயிட்டு வா. வா. போயிட்டு வா பிரபு. ஆ? சத்யா, ஆ? என்ன நீ அந்த கார்ல போய் ஏறுற? உன் புருஷன் கார்ல போ. பிரபு, என்ன அந்த கார்ல ஏற போறா? உன் பொண்டாட்டிய உன் கார்ல அழைச்சிட்டு போப்பா. ஆ, வாமா. சத்யா, நீ பிரபு கார்லயே வாமா. சிறந்த ஜோடிகள்னு பரிசு வாங்கிட்டு தனித்தனியா போன எப்படி? என்ன பிரபு, நீ உன் பொண்டாட்டிய இன்னொரு கார்ல போக விடுற? உன் கார்ல நீ கூட்டிட்டு போப்பா. சரி, வரேன். ஆ, போய் சேர்ந்தவனே போன் பண்ணுங்க. வாப்பா, வரேன் பாட்டி. போய் வா போலாம். வரோம். அப்பா வரேன், வரேன்ப்பா. ஆ, சரிப்பா. அம்மா வரேம்மா. வாப்பா. ஒண்ணு பாக்கதான். ஏன் நான் வரக்கூடாதா? ஐயோ சித்தி, இட்ஸ் a surprise for me. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? உன்னை பாக்கதான் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கேன். நீ ஆபீஸ்ல தானே இருக்க? சித்தி, நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். வெளியே வா. எங்க பாருக்க? அது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்? அது சதாபிஷேக ஃபங்க்ஷன். சதாபிஷேகமா? யாருக்குப்பா? அது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு சித்தி. அவ்வளவு வயசானவரு உனக்கு ஃப்ரெண்டா? ஐயோ சித்தி, அது என் ஃப்ரெண்டோட தாத்தாக்கு சதாபிஷேக ஃபங்க்ஷன். என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்னும் இல்ல சித்தி. சரி, எப்போ வருவ? இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்துடும் சித்தி. சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க, நேரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துருங்க. கெஸ்ட் ஹவுஸா? அது எங்க பாருக்கு? நான் இப்போ உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். சரி, ஓகேப்பா. சரிங்க சித்தி. பாய். என்ன கிஃப்டா இருக்கும்? வெல்கம் டு சென்னை. தேங்க் யூ so much. என்ன சித்தி, சொல்லாம கொள்ளாம வந்துட்டு ஃபோன் பண்றீங்க? சர்ப்ரைஸ். பேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா, கார்ல இருந்து. எடுத்துட்டு வரேன் மேடம். உள்ள வாங்க சித்தி. சித்தி, இப்பதானே வந்தீங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. என்ன கிஃப்ட் இது? நான் பார்க்கலாமா? பாருங்க. என்ன கிஃப்ட் இது? நான் பார்க்கலாமா? பாருங்க.
பிரபு, நீ எப்பத்துல இருந்து போய் பேச ஆரம்பிச்ச? சித்தி, நீ போனது சத்யா சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷனுக்கு நீ அவளும் தான் போனீங்களா? அது இல்ல சித்தி. என்ன இல்ல? அப்ப இது என்ன? ஓ, ஓ எக்ஸ் வைஃப் சத்யா இப்போ உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாளா? இப்பதான் புரியுதுடா. மீட்டிங் தானா கேன்சல் ஆகல, அவளுக்காக நீ தான் கேன்சல் பண்ணிருக்க. சித்தி, சொன்ன நம்புங்க சித்தி, நான் அவளுக்காகலாம் போல. அப்ப இதுக்கு என்னடா அர்த்தம்? ரெண்டு பேரும் மாலையை மாட்டிக்கிட்டு நிக்கிற இந்த போட்டோவுக்கு என்ன அர்த்தம்? சித்தி, இது கிளம்பும் போது தாத்தா கொடுத்தது. இந்த கிஃப்ட் உள்ள என்ன இருந்துச்சு நான் பார்க்கல. நீ திறந்தப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இத நான் நம்பணும்? சத்தியமா இந்த கிஃப்ட பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சித்தி. இது போட்டோ தான் தெரிஞ்சிருந்தா வர வழியில தூக்கி போட்டிருப்பேன். அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல, தூக்கி வெளியில போடு. உன் வாழ்க்கையை நாசம் பண்ணவளோட எந்த போட்டோவும் இந்த வீட்ல இருக்க கூடாது. தள்ளு. சித்தி, சொன்னா கேளுங்க சித்தி. சித்தி, நில்லுங்க சித்தி. சித்தி, சித்தி. என்ன சித்தி? சத்யா இருக்க வேண்டிய இடம் இதுதான். டேய், இத பாரு பிரபு, சத்யாவை பத்தின நினைப்பு உன் மனசுல ஒரு ஓரத்துல இருந்தா கூட அதை இப்பவே அழிச்சிடு. வா. இனிமே இது பெட்டியில இருக்க தேவையில்ல. சரி, என்ன விஷயம்? எதுக்கு நான் வர சொன்னியா? ஃபங்க்ஷன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பிரபு சார் கிட்ட பேசுனீங்களா? இல்ல. ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். அம்மா, அவரு ஃபங்க்ஷன்ல உங்க கால்ல மெட்டி போடுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லைல்ல? அது உங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ் தானே? ஆமா, ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கிற சமயத்துல மாலை போட்டு மெட்டிலாம் போடுறதுன்னு நினைவோ நந்துச்சு. எல்லாமே கனவு மாதிரி இருக்குது. சொல்றா. ஆமாண்டா, டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்களா? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நீ ஏதாவது ஸ்பான்சர் இருந்தா சொல்லு. ஸ்பான்சர்? சரி, நீங்க ஏன் டல்லா இருக்கீங்க?
ஏதாவது முக்கியமான வேலையா இருந்தீங்களா? நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? சாச்சா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேஷனல் பாக்ஸிங் டோர்னமெண்ட் அறிவிச்சுக்கிறாங்க. அந்த போட்டியில நானும் கலந்துக்க போறேன். அது விஷயமா தான். சூப்பருங்க, கங்க்ராட்ஸ். நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஆனா நான் போட்டியில கலந்துக்கணும்னா ஸ்பான்சர் வேணும். அதான் எப்படி புடிக்கிறதுன்னு யோசனையாவே இருக்கு. ஸ்பான்சர் இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. நான் கலந்துக்கிறதுக்கு லட்ச லட்சமா செலவாகும். அதை ஏதாவது பெரிய கம்பெனி ஸ்பான்சர் பண்ணாதான் உண்டு. ஒரு மாசம் முழுசா கூட வந்து கம்பைன் பண்ணணும். ஒரு மாசம் கூட இருக்கணுமா? ஆமா. ஏங்க சத்யாவையும் பிரபு சாரையும் 2-3 நாள் சேர்த்து வைக்கலாம் தானே பிளான் பண்ணோம். ஆனா ஒரு மாசம் சேர்றதுக்கு இவங்க பிளான சொல்றாங்க. ஆமா. அப்படி ஒரு வேளை சேர்ந்தாங்கன்னா ஜாலியா வளகாப்பே பண்ணலாம். அசிங்கமா பேசாதீங்க. சாரி. நான் 2 பேரும் ரகசியமா பேசிடுங்க. அது எப்படின்னா நீங்களே சொல்லுங்க. ஸ்பான்சரை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு நீங்க ஊருக்குள்ள தேடுறீங்களேன்னு பேசிட்டு இருந்தோம். ஆமா. பக்கத்துலயா? யாரு அது? நம்ம பிரபு சார் தான். பிரபுவா? ஆமாங்க. நீங்க போய் பிரபு சார் கிட்ட பேசுனீங்கன்னா உடனே வேலை நடக்கும். ஆமாமா, 2 பேரும் ஒரு மாசம் ஜாலியா இருக்கலாம். என்னது? இல்ல இல்ல, அது நீங்க கவலை இல்லாம போட்டியில ஜாலியா சந்தோஷமா கலந்துக்கணும்னு சொல்றாரு ஜாக்கி. இல்ல ஜாக்கி? அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அதேதான். ஓகேதான். ஆனா நான் எப்படி போய் பிரபுவாண்ட பேசுறது? புருஷன் கிட்ட போய் பொண்டாட்டி பேசுறதுல என்ன பிரச்சனை? இல்லங்க, 2 பேரும் ஃபங்க்ஷன்ல புருஷன் பொண்டாட்டியா இருந்தீங்க. அதே வைப்ரேஷன்ல போய் நீங்க பேசினா காரியம் நடக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. சரி, நேர்ல போய் பாரு. அப்ப நான் கிளம்புறேன். பாய். ரூபாண்ட பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணுவோமா? ஹாய் ஏ செல்லகுட்டி, அவள் பேபி, என்ன பண்றியா? சத்யா, நீ என்ன லவ்யா சொல்ல வந்துக்கிற? ஸ்பான்சர்ஷிப் கேட்டு வந்துக்கிற? அபிஷியலா மீட் பண்ணுவோம். ஹாய் பிரபு, பாசிங்க டோர்னமெண்ட் வந்துக்குது, ஃபைட் பண்றியா? ஸ்பான்சர் பண்றியா? சரியில்லையே சத்யா. பிரபுவை பார்த்தா எப்பவுமே சொதப்புற மாதிரி இன்னைக்கும் சொதப்பிடாத, புரியுதா? பிரபுவை தேடி வீட்டுக்கே வரா. பிரபுவ மயக்க என்னெல்லாம் மேக்கப் போடுறா பாரு. இவன் வேற ஹால்லயே உட்கார்ந்துருக்கானே. சத்யா பிரபுவை பாத்திர கூடாது. சொல்றா. என்ன சத்யா, நீயும் பிரபுவும் 3 நாள் அவுட்டிங் போயிருந்தீங்களாமே, கேள்விப்பட்டேன். நம்ம பசங்க எல்லாம் இத பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க சத்யா. அப்பலாம் ஒண்ணும் இல்லடா. நான் ஒண்ணும் இல்ல, ஃபங்க்ஷன்ல நீயும் பிரபுவும் ஒன்னா இருக்கிறதும் வருஷிக்கிறதும் ஒரே மஜாவாமே. என்ன சத்யா, இதெல்லாம் உண்மைதானா? பிரபு நானும் ஃபங்க்ஷனுக்கு போனோம் தான். ஆனா நீ சொல்ற மாதிரிலாம் அதுவும் இல்ல. ஏய் மறைக்காத, என்ன ரொமான்ஸா? டேய், இந்த ரொமான்ஸ் எல்லாம் இல்லடா. ஆனா ஜாலியா போச்சு. பிரபு என் கழுத்துல மாலை போட, நான் அவன் கழுத்துல மாலை போட, அவன் என் கால வெட்டிலாம் போட்டு விட்டான். இவ்ளோ நடந்திருக்கா? அட பாவி, பிரபு இதையெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, மெட்டி இருக்கு. அப்போ பிரபு என்கிட்ட போய் சொல்லிருக்கான். சரி
நான் பிரபு பார்க்க வந்துக்கிறேன். நான் அப்புறமா பேசிட்டா. கதை அப்படி போகுதா? கண்டினியூ. அவ்வளவு ஒண்ணும் இல்ல. நான் ஸ்பான்சர் விஷயமா பேச வந்துக்கிறேன். அப்படி சொல்டா. நீ வை. அவ்வளவு பண்ணு. சரியா இருக்குதுல. இவன் பிரபுவை பார்க்கவே கூடாது. மேடம், நீங்க? அது இருக்கட்டும். நீங்க யாரு? நான் ஸ்டாஃப் தான். யார் வேணும் உங்களுக்கு? நான் பிரபுவை பார்க்க வந்துக்கிறேன். அவர் இல்லையே, வெளியே போயிருக்காரு. இல்லையா? எங்க போயிருக்கான்? எங்க போறேன்னு அவர் சொல்லல. அப்படியா? எப்போ வருவான்? தெரியல மேடம். சரி, ஓகே. அவ என்ன கேட்டா? சார பாக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? இல்லன்னு சொல்லிட்டேன். ஓகே. என்ன இல்லன்னு சொன்னீங்க? சொல்லுங்க. அது யாரோ வந்து அட்ரஸ் தப்பா கேட்டாங்க. அப்படி யாரும் இங்க இல்லன்னு சொல்ல சொன்ன. ஓ, சரிங்க சித்தி, நான் கீழே இருக்கேன். ஓகே. ஐயோ, தூசி பட்டுக்குது. பாரா, கால்ல போட்டிருக்க செருப்பு மெட்டியும் அழுக்காக தான் செய்யும். என்னமோ பாரதி ராஜா படம் ஹீரோயினி மாதிரி ரொம்ப தான் ஃபீல் பண்றா. என் புஜ்ஜி, என் செல்லம். என்ன விட்டுட்டு இத்தனை நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க? திடீர்னு எப்படி என் காலுக்கு வந்தீங்க? என்ன காரணத்துக்காக வந்துக்கிறீங்க? சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க. ஐய, என்ன இவ இப்படி ஆயிட்டா? அடிதடின்னு சுத்துறவா அடங்கி உக்காந்துருக்காளே. அடிக்கிற கையால மெட்டிய நீவரா, திட்டுற வாயால கொஞ்சரா. இவளுக்கு என்னாச்சு? இந்த பிரபு பையன் மெட்டிய போட்டதுல இருந்து இவ பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காளே. ஐயோ, இது எனக்கு ரொம்ப ஆபத்தாச்சே. இப்ப போற போக்க பார்த்தா மறுபடியும் பிரபு பக்கம் சாஞ்சிரா போல இருக்க. அப்ப நம்ம கதி சத்தியா கிடைக்க மாட்டாளா? அப்ப நான் தனி மறந்தானா? 5 வருஷமா இவள் நினைச்சுதான் ஏங்கிட்டு இருக்கேன். அந்த பிரபு பாயலோட 3 நாள் ஒன்னா இருந்த உடனே சத்தியோட புத்தி மாறுதோ. இத விடக்கூடாது. 2 பேர் பிரிஞ்சிட்டு தான் தப்பா நாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க 2 பேத்துக்குள்ள விட்ட குறை தொட்ட குறை ஏதோ இருக்கு. அதை அத்து விடணும். பிரபு சத்யா நடுவுல பிரச்சனை வந்தாதான் சத்யா எனக்கு கிடைப்பா. உடனே ஆக்ஷன்ல இறங்கியாகணும்டா கண்ணியப்பா. நான் வில்லன் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு. ஏ சத்யா, இந்த தூக்க மாத்திரை கலந்த பாலை நீ குடிச்சினா அதுக்கப்புறம் நான் உன் மெட்டிய கழட்டுறத உன்னால தடுக்கவே முடியாது. நம்ம இந்த பாலை கொடுத்தா அவ என் மேல சந்தேகப்பட்டு ஐயோ எனக்கே ஊத்தி கொடுத்தாலும் ஊத்தி கொடுத்துருவா. எப்படி கொடுக்கறது? ஐடியா, இதுக்கு கரெக்டான ஒரு ஆள் இருக்காங்க. இந்த வரேன். சத்யா, சத்யா கண்ணு, தூங்குறியா? இல்ல, ராக்கெட் விட்டு நிறுகிறேன். தூங்குறவள எழுப்பி தூங்குறியாங்கிற என்ன அவசியம்? இது இந்த பாலை குடிமா.
இன்னார்த்தி எதுக்கு? அது அது வந்து நீ தூங்கும் போதெல்லாம் உளறி நேகுற. சரியாவே நீ தூங்குறது இல்ல கண்ணு. இந்த பாலை குடிச்சிட்டு தூங்குனன்னு வச்சுக்கியா நல்லா தூக்கம் வரும். நான் எப்போ உளறனா? ஏ நீதான் தூக்கத்துல உளறியா? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தானே தெரியும். இந்தா ஒரு அக்கறையில கொண்டாந்து குடுத்தா உடனே வாங்கி குடிச்சிடணும். கேள்வி கேட்க கூடாது. இந்தா ஹலோ. ஹாய் பிரபு. சொல்லுங்க கௌதம். என்ன பிரபு மீட்டிங்க்கு வராம போயிட்டீங்க? ஆமா கௌதம், ஒரு எமர்ஜென்சி. அதனால தான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. எனிவே விஷயம் என்னன்னா யுஎஸ்ல நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. வாவ், கங்க்ராட்ஸ். சூப்பர் கௌதம். அது அமெரிக்கன் கம்பெனியோட டை அப்ல நம்ம பண்ண போறோம். அதோட முழு பொறுப்பையும் கம்பெனி உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கு. நீங்க உடனே அமெரிக்காக்கு போய் ஆகணும் பிரபு. என்ன ஏன் கேட்டியா? என்ன சொல்றீங்க? நான் அமெரிக்காக்கு போகணுமா? ஆமா பிரபு, விசாவாக்கெல்லாம் கம்பெனியை பாத்துக்கோ. நீங்க போறதுக்கு மட்டும் ரெடியா இருங்க, ஓகேவா? டேக் கேர் பிரபு. ஓகே. என்ன பிரபு, ஏதோ அமெரிக்கா அப்படின்னு பேர் அடிபட்டுச்சு? இங்க கம்பெனி அமெரிக்கால ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருக்கு. அதுக்கு என்ன இன்சார்ஜா போக சொல்றாங்க. சூப்பர், போயிட்டு வா. இல்ல சித்தி, இப்பதான் நான் சென்னைக்கே வந்திருக்கேன். அதுக்குள்ள எப்படி? நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன குடும்பம் குழந்தை குட்டினா இருக்க? ஐயோ எப்படி ஃபேமிலியை விட்டுட்டு போறதுன்னு யோசிக்க. இங்க பாரு, கெரியர்ல நீ வளர்ற டைம்ல வர சான்ஸ மிஸ் பண்ணிடாத. உடனே ஓகே சொல்லிடு. அப்படி இல்ல சித்தி, நான் சென்னை கம்பெனிக்கு சார்ஜ் எடுத்து இப்பதான் நான் growth காட்டவே ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சமயத்துல நான் அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணா என்னோட ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்காது. நீ ரொம்ப குழம்பிக்காத. கம்பெனி உன்னை பெஸ்ட்னு நினைக்கிறதுனால தான் உன்னை யூஎஸ்க்கு அனுப்புறாங்க. இத பாரு, நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாத. சரி சித்தி, இத பத்தி நான் யோசிக்கிறேன். அந்த திருடின மெட்டிய என்னடா பண்ண? திருடின மெட்டியா? நீ ஒரு அம்மாவா? நீயே போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டு போல இருக்க. சர்ரா, கால்ல இருந்து கைட்னல அந்த மெட்டிய என்ன பண்ண? அம்மா, இப்ப எது கேக்குற? அது வெள்ளி தானே. அத அழிச்சு நான் மோதிரம் பண்ணி போட்டுக்கிறேன்டா. அந்த பிரபு பயலோட எந்த பொருளுமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு மெட்டி கட்டி வச்சிருக்கேன். நீ ஒண்ணு அத போய் விரல்ல மாட்டிக்க ஆசைப்படுறிய? அறிவு இருக்கா உனக்கு? சரிடா, எனக்கு தான் நீ அத கொடுக்க மாட்டேன். நீ என்ன பண்ண போற அத வச்சுக்கின்னு? அதுக்கு ஒரு ரகசிய பிளான் வச்சிருக்கேன். அம்மா, எந்திரிக்க போறா. வெட்டிய காணான்னு தேட போறா. ஜாலி ஜாலி ஜாலி. கிறுக்கு.
பேபி. ஐயோ, 8 மணியா? என்னடா? ஐயோ, தாத்தா குத்த போட்டோவை பார்த்து நீ எப்படிதானே கொஞ்சுவ? சத்யா, என்ன இது? எதுக்கு இப்படி ரூம ஒரேடியா காய்ச்சி போட்டு வச்சுக்கிற? அது ஊக்க காணோம், அதான் தேர்ந்து. ஆமா, ஒரு ஊக்குக்காய் எவ்வளவு தேடிட்டு இருக்க? ஆமா, உனக்கு எதுக்கு ஊக்கு? காது கூட எடுத்துக்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் இங்க என்ன வேலை? நீங்க போங்க, நான் தான் தேர்ந்து இருக்கிறேன்ல. ஏ சத்யா, என்னது இது? உன் விரல்ல இருந்த மெட்டிய காணோம். சொல்லுமா, எங்க அது? அது ஓ, நீ மெட்டிய தான் தேடி நிக்கிறியா? இன்னத்துக்கு அப்புறம் ஊக்குன்னு எங்களாண்ட போய் சொல்ற? இப்ப என்ன போய் சொன்னதுனால வா நெஞ்சு கீழே வந்துச்சா? ஆமா, மெட்டி தான் காணோம். இப்ப என்ன அதுக்கு? ஆமா, இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுற? என்னமோ ஒரிஜினல் மெட்டி போட்ட மாதிரி ரொம்ப கோவப்படுற. ஃபங்க்ஷன்ல தாத்தாவை ஏமாத்ததுக்காக பிரபு போட்டு டம்மி மெட்டி தானே? அது அங்கேயே கழட்டி வீசிட்டு வந்திருக்கணும். நல்ல வேளை அதே தொலைஞ்சு போச்சு. ஃப்ரீயா விடு. இப்ப என்னத்துக்கு நீ அவனாண்ட கோவப்படுற? பின்ன என்ன, அந்த மெட்டி என்ன பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போட்டு கல்யாணத்துக்கு போட்ட மெட்டியா? நீ அவனை பிரிஞ்சுட்ட, அப்புறம் இன்னத்துக்கு உனக்கு மெட்டி? மோர தவறி வந்த மெட்டி விரல தாண்டி போயிடுச்சு, விட்டுரு. தாத்தா உங்களை சேர்த்து வச்சாலும் கடவுளுக்கு அது பிடிக்கல. நீங்க சேர்ந்தது அந்த கடவுளுக்கே பிடிக்கல, அதான் மெட்டி தொலைஞ்சு போச்சு. அது முறையா முறை இல்லையா, கடவுளுக்கு அது புடிச்சுக்குதா புடிக்கலான்றதுலாம் எனக்கு தேவை கிடையாது. மெட்டி எப்படியோ என் காலுக்கு வந்துச்சு. அத்த என்ன பண்ணலாங்கிறத நான் முடிவு பண்ணிடுறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க, கிளம்புங்க. போங்க, கிளம்புங்க, 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 சீக்கிரம். ஃபங்க்ஷனுக்கு போய் சத்யா மேடத்தோட கால்ல மெட்டிய போட்டு மாலையை மாத்துனீங்க. அதை இதை சம்பந்தப்படுத்துறதுக்கு? யோ, நீ என்ன தேவலாம கொலகாரனாக்காத. இன்னும் 2-3 நாள்ல நான் US கிளம்பி ஆகணும். நீ கண்டதை பேசி திரும்ப என் வாழ்க்கையில பிரச்சனை உண்டு பண்ணாத. சார், என்ன சார் ஷாக்கு மேல ஷாக் கொடுக்குறீங்க? இன்னும் 2 நாள்ல கிளம்புறீங்களா? எனக்கே தெரியாதியா. காலையில மும்பைல இருந்து போன் பண்ணி விஷயத்தை சொல்லி ரெடி ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ண முடியுமா? அருமையான பொண்டாட்டி மிஸ் பண்றதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றது தான் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. என்னையா முணங்குற? சார், ஓ, நான் அமெரிக்காவுக்கு போய் டெவலப் ஆகிறது உனக்கு பிடிக்கல? இல்ல சார், இந்த 2-3 நாளா தான் நல்லா டெவலப் ஆச்சு, அதுக்குள்ள போறேன்றீங்களே. என்னட சொல்லுங்க சார். 2 daysல முடிச்சிடறேன். நோ முடிச்சுதான் கிளம்புறேன். யா, ஷுவர். ஓகே, தேங்க்யூ. யோ சார், மும்பை ஆபீஸ்ல இருந்து போன். US போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்களா? இங்க இருக்க ஒர்க்லாம் சீக்கிரம் முடிக்க சொல்லிருக்காங்க. சரி, எல்லா கிளைண்ட் பெண்டிங்கும் ரெடி பண்ணு. யோ சார், பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணு. ஒரு ஒர்க்கும் டிலே ஆகக்கூடாது. ஓடு. இந்த மெட்டியை வச்சுதான் உனக்கும் அந்த பிரபு பையனுக்கும் ஆப்பு வைக்க போறேன். டேய் பிரபு கண்ணா, இந்த லெட்டரை மட்டும் நீ படிச்சீனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும்
சும்மா ஜிவ்வுன்னு பச்சை மிளகா தேய்ச்ச மாதிரி எரிஞ்ச சாவடா. சத்தியா எழுதுன மாதிரி எழுதியிருக்கேன். நான் படிக்கிறேன், நீ கேளு. ஏய் பிரபு, இந்த லெட்டரோட சேர்த்து நீ எனக்கு போட்ட மெட்டியையும் வச்சுக்கிறேன். உன்னோட மெட்டி எனக்கு எதுக்கு? தாத்தாவோட ஃபங்க்ஷன்ல நீ எப்படி எனக்கு புருஷன் மாதிரி நடிச்சியோ அதே மாதிரிதான் நானும் உனக்கு பொண்டாட்டி மாதிரி நடிச்சேன். அவ்வளவுதான். தாத்தா சொன்னாரேன்னு தான் அமைதியா இருந்தேன். இல்லன்னா நான் இந்த மெட்டிய போடவே விட்டுருக்க மாட்டேன். இந்த மெட்டி என் காலில் இருக்கிறது எனக்கு அருவருப்பா இருக்குது. எப்படா ஊடு வரும், எப்படா கழட்டலான்னு காத்து நிறந்தேன். என் கழுத்துல மாலைய போட்டு கால்ல மெட்டிய போட்டதுனால, அதாவது என் கழுத்துல மாலைய போட்டு கால்ல மெட்டிய போட்டதுனால நீ என்னோட வாழ்க்கையில வந்துடலான்னு கணக்கு போட்டுறாத. அது எப்பவும் நடக்காது. இப்படிக்கு சத்யா. எப்படி நம்ம ஐடியா? சத்யா சொல்லும். முதல்ல உங்ககிட்ட இருந்து மெட்டிய பிரிச்சேன். இதே மெட்டிய வச்சு உன்னையும் பிரபு பையனையும் பிரிக்கிறேன். இத பிரபு பையிட்ட குடுக்கறேன். இத பிரிச்சு படிக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஆபீஸ்க்குள்ள வருவேன்? ஓ, இப்ப நான் என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? முதல்ல வெளில போ. கொஞ்சம் பொறுப்பா. நான் ஒன்னும் பிரச்சனை எல்லாம் பண்ண வரல. சத்யா உன்னை பாத்துற சொன்னா. சத்யா, என்ன விஷயம்? சத்யான்னு சொன்னோன்ன தலையில ஐஸ் வச்ச மாதிரி எப்படி சாஃப்டா பேசுறான் பாரு. இருடி, இந்த லெட்டர் படிச்சோன்னா தலையில தீ வச்ச மாதிரி இருக்கும். யோ, உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. அது ஒண்ணு இல்லப்பா. சத்யா இத கொடுக்க சொன்னா. என்னது இந்த இது நீயே பிரிச்சு படி. ஹலோ சார், ஒரு வாட்டி பார்த்துட்டு சைன் போட்டுருங்க சார். நான் செக் பண்றேன் சார். முரட்டுக்கிற ரோடு நீங்க என்ன பண்ற? நான் ஒண்ணு பாக்க வரல பிரபு. ஒண்ணுக்கு என்ன சொன்னோம், பாய் விட்டு பாத்துறேன். பா. ஆமா, அது கேட்க நீ யாரு? அவரோட பிஏடா. அதெல்லாம் ஒண்ணு சார். பா. டேய், போன்னு சொல்லிட்டாருல, போடா போடன்ற. பிரபு பையில அது எப்பறம் படிச்சிடறான். போலனா செக்யூரிட்டி வச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்புவோம். போடா சார். சைன் பண்ணுங்க சார். இங்கதான் சார். சாரி சார், சாரி சார், அதை மாத்தி படிச்சிட்டேன் சார். யோ, சீக்கிரம் எல்லாம் வைக்க முடி. மும்பைல இருந்து போன் மேல போன் வருது. நான் சீக்கிரம் யூஎஸ் கிளம்பி ஆகணுமா? வந்து தாயா புள்ளையா பழகி இருக்கும். என்ன விட்டு போறேன். நீ வேற போயா. சின்ன அவள் பேபி என்னடா இப்படி பெரிய அவள் பேபி அமெரிக்கா கிளம்பி போறேன்றான். ஏன் போறான்லாம் நீ கேட்க மாட்டியா? போடா. என்ன விட்டு போறதுக்கு அவன் எப்படா மனசு வருது? போனா திரும்பியா வரமாட்டானா? அப்புறம் என்னத்துக்கு எனக்கு மாலையும் மட்டும் போட்டானா? அவன் மனசுல நான் இருக்கிறேன், ஆனா அதை அவன் சொல்ல மாட்டான். சமாக்க இந்த சங்க ஊதிக்கு ஏத்த மாதிரி 5 வருஷம் கழிச்சு வந்து ஆசையை தூண்டி விட்டு அவன் பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போறானா? இங்க ஏன் நிலைமை என்னடா? நீ துணை இல்லாம தனியா கிடக்குற, ஆனா நான் துணை இருந்தும் தனியா கிடக்குறேன்.
விட்டுற மாட்டேன். அவனை விட்டு போயிருவானா? யார கேட்ட அமெரிக்காவுக்கு போறானா? என்ன கேட்கணும் இல்லையா? என்னையும் கூட்டின்னு போகணும். ஏன்னா நான் பிரபுவை லவ் பண்றேன். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அவ்வளோ லவ். இந்த பேரு எனக்கு இப்போ பிரபு மேல 100 இல்ல 200% லவ் வந்துக்குது. என்ன விட்டு அவன் 1 இன்ச்சு கூட தள்ளி போக கூடாது. போவும் நான் விட மாட்டேன். என்னோட ட்ரூ லவ், என் காதல் உண்மைனா பிரபு அமெரிக்காவுக்கு போக மாட்டான். கண்ணுக்கு தெரியாத என்னோட பாசம் அவனை போக விடாது. இது சவால். என்ன சொல்லாம திடீர்னு வந்திருக்க? நேஷனல் பாக்ஸிங் டோர்னமெண்ட் ஒன்று நடக்க போகுது. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நான் அதுல ஜெயிச்சா என் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சருக்கு அது உதவியா இருக்கும். எனக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணாதான் நான் போட்டியில கலந்துக்க முடியும். அதான். சொல்லு. இல்ல, உன்னால ஸ்பான்சர் பண்ண முடியுமான்னு கேட்க வந்தேன். இந்த ஸ்பான்சர் யாருக்கு? உனக்கா இல்ல குழந்தைங்களுக்கா? என்ன இப்படியெல்லாம் கேக்குற? நான் எனக்காக என்னத்துக்கு கேட்க போறேன்? என் சுயநலத்துக்காக நான் யாராண்டியும் கையேந்தினது இல்ல. என்ன நம்பி இருக்கிற பிள்ளைங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சரி, குழந்தைங்களோட எதிர்காலம்னு சொல்றேன். கண்டிப்பா ஸ்பான்சர் பண்ண ட்ரை பண்றேன். ஹெட் ஆபீஸ்ல பேசுறேன். அப்புறம் ஜாக்கிட்ட சொல்லிட்டு போறேன். அவனை ஃபாலோ பண்ணு, அவன் பார்த்துப்பான். ரொம்ப தேங்க்ஸ். குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் தான் உனக்கு தேங்க் பண்ணேன். காஃபி சாப்பிட்றியா? என்ன சொன்னா? காஃபி சாப்பிட்றியான்னு கேட்டேன். என்ன திடீர்னு கேக்குற? ஏதாவது விசேஷமா? காஃபி சாப்பிட்றதுக்கு எதுக்கு விசேஷம்? இல்ல, எப்பவும் நீ கேட்க மாட்டியே, அதான். ஓ, அது என்னமோ கேட்கணும்னு தோணுச்சு. ஏர்வெலுக்கு ட்ரிங்க் குடுக்குறியா? ஆனா ஒரு பேச்சுக்கு கூட அமெரிக்கா போறேன்னு வாய் திறந்து சொல்ல மாட்டேன். என்ன சொல்லு? இல்ல பரவாயில்ல, நான் போறேன். என்ன ஏதோ சொல்ல வந்தா? இல்ல, ஒண்ணு இல்ல. சரி, எனக்கு ஒர்க் இருக்கு, பார்க்கலாம். இல்ல, ஒர்க் இருக்குன்னு. சரி, நான் அமெரிக்கா போறத சத்யா கிட்ட சொன்னீங்களா? சொல்லணும்னு தோணல. ஏன் சார்? நீங்க போறது யார் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்றாங்க. என்கிட்ட கூட போறேன்னு சொல்றீங்க. ஆனா சத்யா பாவம், அவங்க என்ன சார் பண்ணாங்க? அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாதான் என்ன சார்? ஏன் சார் சத்யா மேல அவ்வளோ கோவம் இருக்கிற நீங்க எதுக்கு சார் மும்பை மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு தாத்தா ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டீங்க?
ஃபங்க்ஷன்ல 4 பேர் முன்னாடி சத்யா அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்ச நீங்க இப்ப அவங்கள அவமானப்படுத்துறீங்களே சார். நீங்களா போய் சொல்றதுக்கு உங்க கௌரவம் தடுக்குதுன்னா அவங்களே இங்க வந்தாங்கல்ல, அப்பவாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல சார். சார், நீங்க ஜெயிச்சா சந்தோஷப்படுற ஆள் சத்யா தான் சார். அத நித்யா சொன்ன மாதிரி சத்யா கிட்ட சொல்லலாமா? ஆனா அவ இத எப்படி எடுத்துப்பா? அதான் தெரியல. பிரபு என்னாண்ட சொல்றதுக்கு என்னத்துக்கு தயங்குறான்? அப்படி சொன்னா அமெரிக்காவுக்கு போறத நான் தத்துருவேன்னு பயப்படுறானா, இல்ல இவ்வளாண்டெல்லாம் என்னத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறானா? நான் அமெரிக்கா போறது அவளுக்கு தெரியுமா தெரியாதா? அவளுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ஆனா ஏன் இத பத்தி அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல? என்ன எந்த பிள்ளைங்க கிடையாது நினைச்சுன்னு இருக்கிறானா? அமெரிக்காவுக்கு போறத ஊருக்கே சொல்றான், என்னாண்ட மட்டும் சொல்லவே மாட்டான். நம்ம பாடிக்க வேலையை பார்த்து நின்றான். அவனா பறந்து சென்னைக்கு வந்தான், என்னாண்ட சண்டை போட்டான், சாரி கேட்டான். தாத்தா பங்கனுக்கு வான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு பிகு பண்ணிட்டு அப்புறம் அவனா வந்தான். கழுத்துல மாலையை போட்டான், கால்ல மெட்டிய போட்டான். இப்ப அமெரிக்காவுக்கு போறது மட்டும் என்னாண்ட சொல்லாம வீம்பு பண்ணிடுறான். அப்புறம் என்னத்துக்கு என்னாண்ட பேசணும் பழகணும்? நித்யா வீட்டுக்கு போய் நடிகை சொல்லணும். நான் அவமானப்படக்கூடாதுன்னு ஃபங்க்ஷனுக்கு வந்ததா சொன்னா என்ன இவன் விளையாட்டு இருக்கிறானா? இவன் வேணா என்னாண்ட பேசுவான், வேணா கழட்டி விட்டு போயினே இருப்பானா? என்ன நினைச்சுட்டு இருக்கிறான் மனசுல? இப்ப நான் 10 வரையும் எண்ணுவேன். அதுக்குள்ள அவன் நேர்ல வரணும், இல்லனா போன் பண்ணிடணும். பாத்துருவோம். ஒன்னு 2 3 4 5 9 யாராண்ட? ஹலோ ஹலோ, சொல்லு. நாளைக்கு காலையில மீட் பண்ணலாமா? நீ ஃப்ரீயா? என்ன விஷயம்? வா சொல்றேன். எங்க வீட்டுக்கு வந்துருவா? இல்ல பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வா. சரி வரேன். பாய். பாய். நாளைக்கு வரட்டும், போடாம எப்படி தடுறான்னு பாரு. என்ன விட்டு அமெரிக்காவுக்கு போறானா? அது எப்படி போவான்? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. நீ என்னத்துக்கு என்ன பாக்கணும்னு சொன்னா? அது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் கூப்பிட்டேன். என்ன விஷயம்? எதுவும் கேள்விப்படலையா? என்ன கேள்வி பண்ணணும்? என்ன நடந்துச்சு? என்ன விஷயம்? அது ஒர்க் விஷயமா. ஒர்க் விஷயமா? அது
வந்துடுறேன். என்னம்மா எப்படிமா இருக்க? உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லையா? எங்க உன் வீட்டுக்காரு? இங்க வந்திருக்காராமா? இல்ல தாத்தா, அவரு வரல. அது வந்து நானும் அவரும் பிரிஞ்சிட்டோம். உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிட்டானா? என்ன தைரியம் அவனுக்கு? நியாயமா பார்த்தா அவன் பண்ணதுக்கு அவனை தான் தூக்குல போடணும். அது சரி, குழந்தை கலைஞ்சதுக்கு காரணம் அவன் தானே அவன்கிட்ட சொல்லிட்டியா? அது வந்து நீ முழிக்கிறத பார்த்தா உண்மைய சொல்லல போல இருக்க. அப்போ அவன் ஊருக்குள்ள யோக்கிய மாதிரி சுத்திக்கிட்டு திரிறான். உன் புருஷனுக்கு போனை போடு, எல்லா குட்டையும் உடைச்சு விடுறேன். வேணாம். உன் பக்கம் நியாயம் இருக்கும்போது நீ ஏமா அமைதியா இருக்க? அது நந்தது நந்து போச்சு தாத்தா, விட்டுருங்க. போன்ல யாரு? உன் புருஷன் தானே? அந்த போனை கூட நான் அவங்கிட்ட பேசுறேன். இல்ல, இது வேற தாத்தா. பொய் சொல்லாதமா, போன் பண்றது உன் புருஷன் தானே? உன் புருஷன் போன் நம்பரை கூட நான் அவங்கிட்ட பேசுறேன். இல்ல, வீட்ல இருந்து போன் அச்சுனே இருக்காங்க தாத்தா. நான் இப்போ போகணும். நான் உங்களை இன்னொரு நாளைக்கு வந்து பாக்குறேன். அவள் பேபி எங்க? இங்கதானே இருந்தா? போன் எடுக்கலன்னு டென்ஷன் ஆயிட்டானோ? இங்கதான் பக்கத்துல இருப்பான். கார்ல இருக்கிறானான்னு போய் பாப்போம். நாட் ரீச்சபிள்னு வருது. நெட்வொர்க்கும் சதி பண்ணு.